விக்ரமாதித்தன் கதை. வேதாளம் சொன்ன 13வது புதிர்கதை. மந்திரம் ஏன் பலிக்கவில்லை? புட்பபுரம் என்ற நகரத்தில் பாழடைந்த கோவில் ஒன்று இருந்தது. பசியால் களைப்படைந்த பிராமணன் ஒருவன் அந்த கோவிலில் படுத்து கொண்டிருந்தான். அந்த கோவிலுக்கு வந்த முனிவன் ஒருவன் பிராமணனை கண்டு இறக்கப்பட்டு அவனுக்கு உணவளிக்க எண்ணினான். உடனே தன் தவ வலிமையால் ஒரு பிராமணன் வீட்டை உண்டாக்கி அங்கே பசியோடு இருந்த பிராமணனுக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்தான். பிராமணன் உண்டு களைப்பு நீங்கியதும் முனிவரை வணங்கி தனக்கு சில மந்திரங்களை அருளும்படி வேண்டிக் கொண்டான். முனிவரும் அவனுக்கு சில மந்திரங்களையும் போதித்தார். பிறகு அருகிலுள்ள குளத்தில் குளித்துவிட்டு வந்து மந்திரங்களை உச்சரிக்குமாறு கூறினார் முனிவர். பிராமணனும் முனிவர் கூறியபடியே செய்தான். ஆனால் பிராமணனுடைய மகன் எதிரே வந்து நிற்பது போலவே அவனுக்கு தோன்றியது. முனிவரிடம் சென்று விவரத்தை கூறினான் பிராமணன். பிராமணனுக்கு மந்திரம் ஏன் பலிக்கவில்லை என்று கேட்டது வேதாளம். மந்திரம், தவம், வழிபாடு அனைத்தும் ஒரே கவனத்தோடு மனத்தை வேறு சிந்தனையில் ஈடுபடுத்தாமல் செய்தால்தான் பலன் அளிக்கும், இல்லாவிடில் பலன் அளிக்காது என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 14வது புதிர்கதை. பாராட்டத்தக்கவர் யார்? ஒரு நகரத்தில் வணிகன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பருவ வயதில் ஒரு மகளும் இருந்தாள். அவளுக்கு திருமணமாகவில்லை. ஆனால் அவள் ஒரு பிராமண இளைஞனோடு ரகசிய உறவு கொண்டிருந்தாள். அயலூரில் இறந்து வந்திருந்த வணிகன் ஒருவன் அந்த பெண்ணை மனம் புரிந்து கொண்டு சில நாட்களில் மனைவியை அழைத்து கொண்டு தனது சொந்த ஊருக்கு புறப்பட்டான். கணவன் வீட்டுக்கு சென்றதும் தன்னுடைய ஆசை நாயகனை காண இயலாத ஏக்கத்தினால் அவள் இறந்து விட்டாள். அவள் இறந்த செய்தியை அறிந்த ஆசை நாயகனான பிராமணனும் இறந்து போனான். தன்னுடைய புது மனைவி இருந்த துக்கம் தாழாமல் அவளுடைய கணவனான வணிகனும் இறந்து விட்டான். இறந்து போன மூவரில் பாராட்டத்தக்கவர் யார் என்று கேட்டது வேதாளம். ரகசிய தொடர்பு கொண்ட பிராமணனும் அந்த பெண்ணும் இறந்து போனதில் வியப்பில்லை. மனம் செய்து கொண்டு சில நாட்களே அவளோடு வாழ்ந்தவன் தன் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் கொள்ளாமல் அவள் இறந்ததும் தானும் உயிர் துறந்த கணவனை பாராட்டத்தக்கவன் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடிப்போய் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது. வேதாளம் சொன்ன 15வது புதிர்கதை. புலி அடித்து கொண்டதற்கு யார் காரணம்? விஷ்ணுசாமி என்ற பிராமணன் பிரம்மபுரம் என்னும் நகரத்தில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு 4 புதல்வர்கள் இருந்தனர். அவர்கள் 4வரும் ஒரு முனிவரிடம் சென்று பல மந்திரங்களையும் தந்திரங்களையும் கற்றுக்கொண்டனர். 4வரும் முனிவரிடம் வாழ்த்தும் விடையும் பெற்று தங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். வழியில் புலி ஒன்று செத்து கிடந்திருந்தது. அதை கண்டதும் தாங்கள் கற்ற மந்திர சக்தியால் உயிர்ப்பிக்க செய்யலாம் என்று எண்ணினார்கள். அவர்களில் ஒருவன் புலியின் எலும்புகளை எல்லாம் பொருத்தினான். அடுத்தவன் அதற்கு சதையை உண்டாக்கினான். 3ஆமவன் அதற்கு இரத்தத்தை செலுத்தினான். 4ஆமவன் அதற்கு உயிர் கொடுத்து எழ செய்தான். உயிர் பெற்று எழுந்த புலி எதிரே இருந்த 4வரையும் அடித்து கொன்று சாப்பிட்டது. 4வரையும் புலி அடித்து கொண்டதற்கு யார் காரணம் என்று கேட்டது வேதாளம். அது கொடிய விலங்கு என்று தெரிந்தும் அதை உயிர்ப்பித்ததனால் 4வரையும் அடித்து கொன்றுவிட்டது. ஆகவே அதற்கு உயிரளித்து எழ செய்தவனே காரணம் என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 16வது புதிர்கதை. குற்றம் யாருடையது? தெய்வசாமி என்ற பிராமணனுக்கு அர்ஜுனசாமி என்னும் மகன் ஒருவன் இருந்தான். அனாமதி என்ற அழகான பெண்ணை அர்ஜுனசாமிக்கு திருமணம் செய்து வைத்தனர் பெற்றோர்கள். கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியோடு இல்லறம் நடத்தி வந்தனர். நிலா ஒளியில் ஒரு நாள் கணவனும் மனைவியும் மாடியில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது வானத்தில் பறந்து வந்த அரக்கன் அனாமதியின் அழகை கண்டு அப்படியே அவளை தூக்கி கொண்டு சென்று விட்டான். காலையில் எழுந்த அர்ஜுனசாமி மனைவியை காணாததால் கவலையோடு அங்கும் இங்குமாக தேடினான். அவள் எங்குமே காணப்படவில்லை. மனைவியை தேடி கண்டுபிடிப்பதற்காக ஊரை விட்டு புறப்பட்டான். அடுத்த ஊரை அடைந்த அர்ஜுனசாமி அங்கே பத்மநாபன் என்ற பிராமணன் வீட்டில் உணவு கேட்டான். பத்மநாபன் மனைவியும் அவனுக்கு சோறு கொண்டு வந்து கொடுத்தாள். அதை வாங்கி துணியில் கட்டி கொண்டு ஆற்றங்கரைக்கு போனான் அர்ஜுனசாமி. சோற்று பொட்டலத்தை கரையில் வைத்துவிட்டு ஆற்றில் குளித்து வந்து மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிடத் தொடங்கினான். அப்பொழுது ஒரு கருடன் மரத்தின் மீது இருந்து ஒரு பாம்பை கொத்தி தின்று கொண்டிருந்தது. பாம்பின் வாயிலிருந்து விழுந்த நஞ்சு அர்ஜுனசாமி சாப்பிட்டு கொண்டிருந்த சோற்றில் விழுந்து விட்டது. அதை அவன் கவனியாமல் அந்த சோற்றை சாப்பிட்டதால் நச்சு கலப்பால் அவன் உயிர் துறந்தான்.
இந்த பிராமணனை கொன்ற குற்றம் யாரை சேரும் என்று கேட்டது வேதாளம். கருடன் பாம்பை தின்றதால் பாம்பு நஞ்சை கக்கியது. ஆகையினால் அவன் இறந்த குற்றத்தை யார் மீதாவது சுமத்துவதுதான் குற்றம் என்று விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்ல தொடங்கியது. வேதாளம் சொன்ன 17வது புதிர்கதை. திருடன் சிரித்ததும் அழுததும் ஏன்? வீரகேசவன் என்ற வணிகன் அயோத்தி என்னும் நகரில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ரத்தினாவதி என்னும் அழகான பெண் இருந்தாள். அவளை மணந்து கொள்வதற்காக பலர் போட்டி போட்டு கொண்டு வந்தனர். ஆனால் ரத்தினாவதியோ யாரையுமே திருமணம் செய்து கொள்ளாமல் பிடிவாதமாக மறுத்து வந்தாள். அந்த நகரத்தில் திருட்டுக்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தன. ஆனால் திருடர்களை எவராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. குடிமக்கள் அனைவரும் அரசரிடம் சென்று திருடர்களால் உண்டான தொல்லையையும் இழப்பையும் கூறி முறையிட்டனர். திருடர்களை கண்டுபிடிப்பதற்காக அரசன் மாறு வேடத்தோடு அன்று இரவு நகரம் வந்து கொண்டிருந்தான். அப்பொழுது நடு இரவில் முகமூடி அணிந்த உருவம் ஒன்று எதிரே வருவதைக் கண்ட அரசன், "நீ யார்? எங்கே போகிறாய்?" என்று முகமூடி ஆசாமியை பார்த்து கேட்டான். "நான் காளிதேவியின் புத்திரன், வழக்கம் போல் ஊர் சுற்றி வருகிறேன்" என்று கூறினான் முகமூடி ஆசாமி. முகமூடி ஆசாமி கூறியதை நம்பாத அரசன் அவனை எப்படியாவது அரண்மனைக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று கருதி, "காளியின் மைந்தனே, நான் இந்த நகரத்து அரசன். என்னுடைய அரண்மனையில் தகுந்த காவல்காரன் இல்லை. நீயோ காளியின் புத்திரன் என்று கூறுகிறாய். ஆகையால் உன்னை காட்டிலும் சிறந்தவன் கிடைப்பது அரிது. என்னுடன் அரண்மனைக்கு வந்துவிடு" என்று கூப்பிட்டான். முகமூடி ஆசாமியும் அரசன் கூறியதை ஏற்றுக்கொண்டு அரசனுடன் அரண்மனைக்கு சென்றான். அரண்மனை வாசலில் அவனை நிறுத்தி காவல் புரியும்படி கூறிவிட்டு அரசன் உள்ளே சென்றான். தன்னுடைய மெய் காவலர்களை அழைத்து புதிதாக ஒருவனை அரண்மனை வாயில் நிறுத்தி வைத்திருப்பதாகவும் மறைந்திருந்து அவனுடைய நடவடிக்கைகளை கண்காணித்து உடனுக்குடன் தனக்கு தகவல் தெரிவிக்குமாறும் உத்தரவிட்டான் அரசன். இரவு வெகு நேரத்திற்கு பிறகு அரண்மனையின் புது காவலாளி சீட்டி அடித்தான். அதை கேட்டு எங்கிருந்தோ 8 பேர் ஓடி வந்து அவன் எதிரில் நின்றனர். அவர்களிடம், "அரசன் என்னை காளிபுத்திரன் என்று கருதி என்னிடம் நம்பிக்கை கொண்டு இங்கே என்னை காவலுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறான். இன்னும் சற்று நேரம் பொறுத்திருங்கள். காவலாளிகள் தூங்கிய பிறகு அரண்மனைக்குள் புகுந்து வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அரசனையும் கொன்றுவிட்டு நாம் ஓடிவிடலாம்" என்றான். அரசனின் மெய் காவலர்கள் மறைந்திருந்து புது காவலாளியை கண்காணித்துக் கொண்டிருக்கையில் அவனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் அவர்களுடைய சதித்திட்டத்தையும் அறிந்து ஓடி போய் அரசனிடம் தெரிவித்தார்கள். அதை அறிந்த அரசன் அவனே திருடன் என்பதை தீர்மானித்து அவனையும் அவனுடைய கூட்டாளிகளையும் பிடித்து காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டான். மறுநாள் காலையில் திருடர் தலைவனுக்கு மரண தண்டனை விதித்தான் அரசன். அதை நிறைவேற்றும் முன் மரண தண்டனை பெற்ற திருடனை நகரை சுற்றி காவலர்கள் கூட்டிச் சென்றார்கள். அப்பொழுது செட்டித்தெரு வழியாக போய்க் கொண்டிருக்கும் போது திருடனை ரத்தினாவதி பார்த்தாள். யாரையுமே திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தவள் அந்த திருடனின் காதல் கொண்டு அவனையே திருமணம் செய்து கொள்வதாக தன் தாயிடம் சொன்னாள். அவள் தன் கணவனிடம் மகளின் கருத்தையும் கூறினாள். வீரகேசவன் தன் மகளை கூப்பிட்டு, "திருடனை நீ மணந்து கொண்டால் ஊரார் நம்மை கேவலமாக கருதுவார்கள். அது நம்முடைய தகுதிக்கு கொஞ்சமும் பொருந்தாது. ஆகையால் அந்த எண்ணத்தை நீ கைவிட்டு விடுவதே பெருமை" என்று அறிவுரை கூறினார். தந்தை கூறியதை அவள் ஏற்காமல், "திருடனையே மணப்பேன், இல்லையில் இறந்து விடுவேன்" என்று பிடிவாதமாக கூறினாள். மகளுடைய பிடிவாதத்தால் அவள் இறந்துவிடக் கூடும் என்று அஞ்சி வீரகேசவன் அரசனிடம் சென்று தன் மகள் கூறியதை கூறினான். மேலும் திருடனை விடுதலை செய்துவிட்டால் அதற்கு ஈடாக எவ்வளவு அபராத தொகை வேண்டுமானாலும் தான் கட்டிவிடுவதாக கூறினான். திருடனை விடுதலை செய்தால் குடிமக்களுக்கு பெரிய தீங்கு உண்டாகும் என்று கூறி வீரகேசவனின் கோரிக்கையை அரசன் ஏற்க மறுத்துவிட்டான். வீரகேசவன் வீட்டுக்கு திரும்பி சென்று அரசன் கூறியதை தன் மகளிடம் சொன்னான். ரத்தினாவதியோ காதல் மயக்கம் தலைக்கேறி திருடனை மணக்காமல் தான் உயிர் வாழ இயலாது என்று கூறி கழுவில் ஏற்றப்பட போகும் திருடனை பின்பற்றி சென்றாள். அவளைத் தொடர்ந்து அவளுடைய பெற்றோரும் சென்றனர். இந்த வேடிக்கையை கண்ட ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். காவலர்களை திருடனை கழுவில் ஏற்றினர். அப்பொழுது திருடன் ரத்தினாவதியையும் அவளுடைய பெற்றோரையும் பார்த்து சிரித்தான். சற்று நேரம் கழித்து அழுதான். அதன் பின்னர் அவன் உயிர் போய்விட்டது. திருடன் உயிர் துறந்ததும் ரத்தினாவதி தீ வளர்த்து அதில் விழுந்து உயிர்விட முற்பட்டாள். அப்பொழுது இறைவனும் இறைவியும் நேரில் தோன்றி அவளை தடுத்து, "உனக்கு என்ன வரம் வேண்டும்?" என்று கேட்டனர். அதற்கு அவள், "இறந்து போன என் காதலன் உயிர் பெற்று எழுமாறு அருள் புரிய வேண்டும்" என்று வேண்டிக் கொண்டாள். அவ்வாறே இறைவன் மகிழ்ந்து திருடனை உயிர்ப்பித்து கொடுத்து மறைந்தனர். அங்கே கூடியிருந்த மக்கள் அனைவரும் ரத்தினாவதியை திருடனுக்கு மனம் செய்து வைத்தனர். அதை அறிந்த அரசனும் திருடனை தன்னுடைய சேனாதிபதியாக நியமித்தார். திருடனை கழுவேற்றுகையில் அவன் சிரித்ததும் அழுததும் ஏன் என்று வேதாளம் கேட்டது. அறிமுகம் இல்லாத ஒரு பெண் தன்னை கண்டு திருமணம் செய்து கொள்ள விரும்பிய அதிசயத்தை நினைத்து திருடன் சிரித்தான். அவளுடைய பெற்றோரின் துயரத்தை கண்டு அவன் அழுதான்.
என்று கதையை விடுவித்தான் விக்ரமாதித்தன். உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு ஓடி மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. விக்ரமாதித்தன் அதை தொடர்ந்து போய் கட்டி தூக்கி கொண்டு வந்தான். வேதாளம் மறுபடியும் கதை சொல்லத் தொடங்கியது.